Hi friends, welcome back to Birla's பார்வை. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு அழகான இடம் கல்பாக்கம் டேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே இந்த வரப்பெல்லாம் நீங்கள் பாருங்கள், பசங்க ஜாலியாக அங்கே போய் விளாண்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆம்பியன்ஸ்க்கு மேட்ச் பண்ணி ஒரு அழகான ஒரு கார் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இந்த வருஷம் பல அவார்ட்ஸை வாங்கி குமிச்ச ஒரு கார் மஹேந்திராவோட தார் ராக்ஸ் வந்து இப்போ நம்ம கூட இருக்குது. இந்த கார் ஒரு ஃப்ளீட் வெஹிக்கிளாக தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு லாங்காக ஒரு டிரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு லாங் டிரைவ் வந்து போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து பாண்டி போய் அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக இது எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சுங்கிறதையும் நம்ம பேச போகிறோம். அது போக இதோட மைலேஜ் லைவாக டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பெட்ரோல் வேரியண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த தார் ராக்ஸில் ஒரு சிலர் பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதோட ரியல் மைலேஜ் என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு லிக்யூட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லலாம். ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து பிங்க் லோட்டஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நிறையா நேச்சுரலான ஸ்மெல்லை வந்து இவங்க ஃப்ராக்ரன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேடு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பேடை நீங்கள் ஐஆர்விஎம்மில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஒரு பேண்டோட சேர்ந்து இருக்கும். இதில் இப்படி நீங்கள் ஹேங் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உள்ளே இப்படி ஒரு பாட்டிலில் ஃபுல்லாக அந்த லிக்யூட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதை எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக எல்லோயிஷாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதோட குவான்டிட்டி வந்து பெர் டே நீங்கள் காலையில் எடுக்கும்போது, காரை எடுக்கும்போது ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 2 ஸ்ப்ரே வந்து நீங்கள் கொடுத்துட்டு செம்ம மைல்டாக ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இப்படி நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒரு 30 to 40 டேஸ்க்கு இந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி நேச்சுரலான மைல்டான ஒரு ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆகும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஜெப்டோவில் 10 மினிட்ஸில் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டெலிவரி எடுத்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறது பெட்ரோல் வேரியண்ட் தான். ஃபஸ்ட்டு டேங்கை வந்து ஃபில் பண்ணிடுவோம். இந்த ட்ராவல் முடித்து நாளைக்கு நாங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது திருப்பி எவ்வளோ டாப் அப் ஆகுது, எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், மைலேஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நாளைக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணுறோம், எவ்வளோ ஃபில் பண்ணுறோங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஃபில் பண்ணியாச்சு. ஆட்டோ கட் ஆஃபில் தான் நிப்பாட்டி இருக்கிறோம். நம்ம ஓடினது பார்த்தீங்கன்னா 38.14 லிட்டர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இருக்குது. டிரைவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி நான் சொல்கிறேன். இதோட டீட்டெயில் வாக் அரவுண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், ரிவ்யூ பண்ணிலாம் பார்த்தாச்சு. பட் இப்போ நாங்கள் வந்து ஒரு 2 டேஸ் இந்த காரை ஸ்பெண்ட் பண்ண வரைக்கும் இதோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியரில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட லுக் வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரோட கனவு காராக மாறினதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதோட எக்ஸ்டீரியர் லுக்கு தான் அப்படின்னு சொல்லணும். இதோட ஃபோட்டோ ஷூட் நிறையா நாங்கள் எடுத்துருக்கிறோம். அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க.
அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லணும். இங்கே ஃப்ரண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 6 பேக் grill வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து ஒரு மாதிரி வண்டிக்கு ஒரு மாதிரி பல்கியான லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹெட்லைட் வந்து ஒரு ப்ரொஜெக்டரில் எல்இடியில் கிடைக்கிது. நைட்டு நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ நல்ல ஒரு த்ரோ வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நல்ல ஒய்டரான ஏரியா உங்களுக்கு கவர் ஆகுது. இந்த காரே நல்ல ஒய்டான ஒரு கார் தான். ஸோ அப்போது நல்ல ரோட்டில் எண்ட் டு எண்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகிறது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ கீழேயுமே வந்து ஒரு ஃபாக் லேம்ப்பு அதுவுமே நமக்கு எல்இடியில் கொடுக்குறாங்க. பட் இதோட பெனிஃபிட்டு நம்ம போன அந்த நார்மலான ரோடில் பெருசாக நமக்கு தெரியல. மேபி ஃபாகியான ரோடில் போகும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கீழே எவ்வளோ மேசிவான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸு, நல்ல ஒரு அப்ரோச் ஆங்கிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆஃப் ரோடில் போகும்போது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இது ஏறி வந்து உங்களுக்கு போகும். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற க்ளோஸ் டு ஒரு 1 ஃபீட்டோட இந்த ப்ரொஜெக்ஷன். பட் இது வந்து கொஞ்சம் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி ஒரு இமேஜை வந்து உங்களுக்கு இதில் க்ரியேட் பண்ணுது. டிஆர்எல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக பிளிங்கர் வந்து நமக்கு இங்கே லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வரும். இந்த ஓல்டு ஸ்டைலில் மேட்ச் பண்ணி அந்த ஹூடோட டோருமே வந்து உங்களுக்கு இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். இந்த ஹிஞ்சு எல்லாமே வந்து வெளியில் வந்து அப்படியே அப்ரப்டாக வந்து உங்களுக்கு தெரிகிறது. வண்டிக்கு ஒரு ரக்கடான ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஒரு ரெயின் சென்சிங் வைப்பரும் கொடுத்துருக்காங்க. ஆடாஸ்மே வந்து லெவல் 2 வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகிருக்கு. அது கேமரா மூலமாக மட்டுமே வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. கீழே ரேடாஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட்டில் ஒரு 360 டிகிரிக்குரிய கேமராவும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஃப்ரண்ட் லுக்கே வந்து வண்டிக்கு மேசிவான ஒரு ஒரு அவுட்ஃபிட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த கார் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி போகிற காரோட ஐஆர்விஎம்மில் இந்த வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அப்படியே ஒரு பல்கியாக மேசிவான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். சைட் வியூ வந்து நீங்கள் பார்க்க முடியும். தாருக்கும் தார் ராக்ஸுக்கும் ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸே வந்து இந்த லென்த்து தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து ஒரு சப் 4 மீட்டரில் 3.9 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு அது இருக்கும். பட் இது வந்து 4.4 மீட்டர்ஸ் வீல் பேஸ் பார்க்கும்போது 2800 mm வந்து இதோட வீல் பேஸ். அப்போ நல்ல லாங்கராக இருக்கிறதுனால அந்த கேபின் ஸ்பேஸ் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓரளவுக்கு நல்ல லெக் ரூம் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் வந்து இந்த தார் ராக்ஸில். ஸோ மிச்சப்படி டிஎல்ஓ அப்படின்னு பார்க்கும்போது விண்டோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்கொயராக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியான கிராம்ப்டான ஒரு டிஎல்ஓ தான். உள்ளே ஒயிட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரைட்டாக வந்து ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே ஓஆர்விஎம்மில் அந்த 360 டிகிரிக்குரிய கேமராவும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த தார் ராக்ஸ் அப்படிங்கிற இந்த பேட்சே வந்து வண்டிக்கு சூப்பரான ஒரு லுக் வந்து கொடுக்கும். நாங்கள் பண்ண அந்த ஃபோட்டோ ஷூட்டில் பார்க்கும்போது இது வந்து வேறு லெவலில் வந்து ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஒரு சைடில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த சைட்லேயும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் வண்டிக்கு லுக் வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 19 இன்ச்சில் 255 ப்ரொஃபைலில் வந்து ஒரு டயரு அலாயுமே வந்து வண்டிக்கு பக்காவாக வந்து அது ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு மேசிவான ஒரு ஸ்கொயர் வீல் ஆர்ச்சு, ஒரு பெரிய வீல் ஆர்ச் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கிளாடிங்குமே வந்து ஒரு பல்கியாக அந்த வண்டியை வந்து டெஃபினட்டாக காமிக்கும். இந்த கீழே வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ரெஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் இது வந்து டஃப்பாக தான் இதோட இன்க்ரெஸ் வந்து உங்களுக்கு இது இருக்கும். இப்போ இது மேலே ஏறி உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அது ஏறி உள்ளே போகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சிரமப்படுவீங்க அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல ஹைட்டு, பெரமரமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பார்க் பண்ணி எடுக்கிறது கூட ஒரு அண்டர் கிரவுண்டு இருக்க பார்க்கிங்லேயும் எதுவும் நமக்கு பெருசாக தட்டலை. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் பார்க்கிங் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு குவார்ட்டர் கிளாஸு, ஒரு ட்ரையாங்கிளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமலு, அதுக்கப்புறம் ஒரு ஹில்லில் அப்படியே மேலே ஏறுற மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்கிறது வண்டிக்கு ஒரு சின்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இது ஓவர் ஹேங்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருந்துமே நம்மளுக்கு உள்ளே வந்து ட்ரைவ் பண்ணும்போது பயங்கரமாக தூக்கி போடுது. அது நான் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தாருக்கும் தார் ராக்ஸுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இல்லை. ஒன்லி திங் என்ன அப்படின்னா ஒரு மெட்டல் ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சாஃப்ட் ரூஃப் வந்து உங்களுக்கு அதில் இருக்கும். ஒரு பெனராமிக் சன் ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மிச்சப்படி பூட் வந்து இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு மேசிவான ஒரு பூட் ஸ்பேஸு, ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஃபேமிலிக்கு
செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கிறதுனால ஒரு ஹைட்டான ஒரு சூட்கேஸ் கூட நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பூட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்குது. லிஃப்ட் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். நீங்கள் லக்கேஜ் அதிகமாக தான் தூக்கி தான் நீங்கள் உள்ளே வைக்கணும். மிச்சப்படி இந்த விண்ட்ஷீல்டில் பார்க்கும்போது ஒரு டீஃபாகர் லைனுமே இருக்குது. உள்ளேருந்து பார்க்கும்போது விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப நேரோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு வைப்பர் அண்ட் தென் ஒரு வாஷருமே வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட். மிச்சப்படி ஒரு ஸ்பேர் வீலு நம்ம ஆக்சுவல் வீலோட ப்ரொஃபைலே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. 19 இன்ச்சில் 255/60 ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். இங்கே ஒரு கேமரா, ரிவர்ஸ் கேமராவுமே இது இருக்கிற இடம் தெரியாமல் சூப்பராக நீட்டாக வந்து அதை டக் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமான ஜைஜாண்டிக்கான லுக்கையுமே வந்து இந்த ஸ்பேர் வீலு இங்கே பின்னாடி வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஒரு எல்இடி டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே வந்து எல்இடி தான். தாரில் வந்து உங்களுக்கு ஹாலஜனில் வரும். கீழே டிபார்ச்சர் ஆங்கிளுமே நல்லா அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஆஃப் ரோடில் போகும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மிச்சப்படி ரிஃப்ளெக்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெருசாக அந்த ஒரு சேஞ்ச் வந்து தாருக்கும் இதுக்கும் நமக்கு கிடைக்கல. இந்த பல்கியான ஒரு ப்ரொஜெக்ஷனுமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு லுக்கை வந்து இந்த காருக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்க்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு ஃபுட்ரெஸ்ட்டில் வச்சு டயகனலாக தான் நம்ம உள்ளே வரணும். இப்படி ஏறி அப்படி வந்து ஏறுறதுக்கு என்னவோ ஒரு மாதிரி கெத்தாக தான் இருக்குது. பட் ஹெல்டெஸ்க்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உட்கார்ந்ததுக்கப்புறம் விட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இந்த அண்டத்தை அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க. சீட்டோட விட்டு வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. பட் இந்த ஒயிட் சீட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அழுக்காகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மிச்சபடி எர்கனாமிக்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆம்ரெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கலாம். ஸோ அது மோஸ்ட் ஆஃப் த ஹேண்ட் வந்து நமக்கு வெளியே தான் இருக்குது. அது கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. இன்னொன்று ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்பேஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட்டோட காக்பிட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக உங்களுக்கு இருக்குது. வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் மொபைல் வந்து கொஞ்சம் ரொம்ப தான் ஹீட் ஆகுது. அதே நேரத்தில் சார்ஜிங் வந்து அவ்வளோ குயிக்காலாம் ஆகலை அப்படின்னு கூட சொல்ல முடியும். மிச்சபடி பெருசாக ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் சாஃப்ட் டச்சில் ஒரு லெதரோட ஃபினிஷ்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது. க்ளோ பாக்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியான கம்ஃபர்டபுளான ஒரு சைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஹார்மனோட ஆடியோ வந்து உங்களுக்கு இருக்குது. நாட் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இப்போ நான் அவங்களோட XEV 9e அளவுக்குலாம் வந்து இது இல்லை. பட் டீசெண்டாக வந்து ஒரு குவாலிட்டி இருக்கும். டச் ஸ்க்ரீன்லாம் வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ரியருக்கு பவர் சீட் எதுவுமே கிடையாது. ஹைட்டுமே இந்த சீட்டை விட இது அட்ஜஸ்டபிள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே. பட் இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக தான் இந்த சீட்டோட பிளேஸ்மெண்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அப்ரைட்டாக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னா அப் அண்ட் டவுன் நம்மளால் பண்ண முடியும். பட் டெலஸ்கோபிக் வந்து இதில் கிடையாது. இன்ஃபேக்ட் தார்லேயும் கிடையாது, இதுலேயும் கொடுக்கல. இது கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது பெட்ரோலில் இருக்கிற AT கியர் பாக்ஸ் தான் இருக்குது. கியர் ஷிஃப்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா ட்ரைவ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை கன்வே பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு ஆட்டோமேட்டிக் பவர் பிரேக் இருக்குது. ரொம்ப சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு உள்ளே கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரண்ட்டு. ஸோ ரியரோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ரியர் சீட்டோட இன்க்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கேயும் வந்து ஒரு கிராப் ஹேண்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி டயகனலாக அப்படி ஏறி அப்படி வந்து உட்காந்துக்க வேண்டியதான். ஓகே. ஸோ உட்காந்ததுக்கப்புறம் இந்த லெக் ரூம்ங்கிறதுலாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஃப்ரண்ட்டை விட ரியர் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. கொஞ்சம் அண்டத்தை வந்து அதை விட இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீ ஸ்பேஸ் வந்து இவ்வளோ இருக்குது. என்னுடைய ஹைட் வந்து 5'8". காலை உள்ளே டக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. பட் இவ்வளோ பெரிய காரில் கொஞ்சம் இந்த லெக் ரூம் வந்து அந்தளவுக்கு மேசிவாக இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அந்த ஒரு தேட்ரிக்கல் ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டை விட இந்த ரியரை வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப அப்ரைட்டாக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ இதில் ஒரு 3 பேர் உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, உள்ளே வர சொல்லுவோம். வாங்க ப்ரோ. கீத்து வராரு. அதுக்கப்புறம் நம்மளோட விஜய் ப்ரோவும் நம்ம கூட வராரு. ஓகே, ரைட். ஸோ 3 பேர் உட்காந்துருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் அப்படிங்கிறது ஓகேவாக இருக்குது. ப்ரோ கிட்ட கேட்போம், எப்படி இருக்குது ப்ரோ? நடுவில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பில் அடல்ட் உட்காந்தோம் அப்படின்னா
3 பேருமே உட்காந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் லைட்டா இடிக்கிறது கொஞ்சம் லைட்டா இருக்கு. பட் ஆனா உட்காரலாம். பட் லெக் ரூம் வந்து ஒரு ஆவரேஜா தான் இருக்கு. ஒரு கிட்ஸ் உட்காந்தாங்கன்னா ஓகே. பட் வந்து அடல்ட் உட்காந்தா கால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் உட்கார்ற மாரியான ஒரு ஃபீல் இருக்கு. அதே மாதிரி ஏசி வந்து கால் இடிக்கிறதுக்கு ஆமா. ஏசி வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இருக்கிறதுனால, நம்மளால கொஞ்சம் கால வந்து கொஞ்சம் டக் பண்ணி தான் உட்கார்ற மாரி இருக்கு. ஆமாம், இந்த எண்டை பொறுத்தவரை நமக்கு லெக் ரூம் நீ ரூம் ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது. நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஷோல்டர் டு ஷோல்டருமே எனக்கு வந்து பெருசாக டிஸ்டர்பன்ஸாக இல்லை, கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதான் வந்து ஒரு 3 பேர் உட்காந்துருக்கிற ஒரு கம்ஃபர்ட். 3 அடல்ட்ஸ் உட்காந்தோன்னா ஷோல்டர் டு ஷோல்டர் டச் ஆகுது. இந்த கம்ஃபர்ட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம பேசலாம். நம்ம கூட விஜய் ப்ரோவும் இருக்கார். ஹாய் ப்ரோ. நம்ம கூட 2 நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம இன்னும் மைலேஜுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பெட்ரோலில் டாப் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைலேஜ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். மிச்சப்படி பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசலாம். இந்த பெட்ரோல் இன்ஜின் எம்ஸ்டாலின் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு 160 bhp வந்து பவர் டெலிவரி பண்ணுது. 330 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணுது. நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த பெட்ரோல் இன்ஜினை ட்ரைவ் பண்ண வரைக்கும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ப்ரோ? பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையே இல்லாமல் இருக்குது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு. NVH லெவல்லாம் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு தாருக்கும் தார் ராக்ஸுக்கும் எனக்கு ஒரு பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியுது. தார் வந்து ஒன்லி ஆஃப் ரோடர் கார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக ஃபேமிலியும் யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு ஓரளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இந்த கார் இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராக்ஸை பெட்ரோலோட லிங்க் பண்ணி பார்க்குறதே நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ பவர் வீக்காக இருக்குமோ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் த்ராட்டில் இன்ஃபேக்ட் நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு சிட்டி மோடில் தான் த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்போர்ட்ஸுக்கெலாம் போகவே இல்லை. நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. ப்ரோ சொன்ன மாதிரி ஹூட்ல இருந்து நமக்கு எந்த விதமான ஒரு நாய்ஸ் எதுவுமே வந்து வரல. அந்த வைப்ரேஷன் இல்லை. செம்ம ரிஃபைண்டாக இருக்குது. அந்த பெட்ரோல் அப்படிங்கிறதோட அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ டீசலோட உங்களுக்கு பவர் வேல்யூஸ்னு பார்த்தா கூட 150 bhp தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு 160 bhp வந்து உங்களுக்கு கிடைக்குது. கரெக்ட். அதே மாதிரி டார்க்குன்னு பார்த்தா கூட ரெண்டுலுமே 330 தான். அப்போ பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் பெருசாக இதில் வந்து டிரைவபிலிட்டியில் பவர் வைஸ் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து இருக்க போகிறதில்ல. அது ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது இந்த பெட்ரோலில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது ஆஃப் ரோடில் இந்த பெட்ரோல் இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம ஓட்டுறது வந்து ஒரு ரியர் வீல் டிரைவ் தான். 4x4 வந்து இது கிடையாது. மேபி அதில் டார்க் வேல்யூ சேமாக இருந்தால் கூட இன்ஸ்டன்ட் டார்க் வந்து உங்களுக்கு டீசல் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக இன்ஜின் டாப் நாச்சாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. செம்ம ரிஃபைண்டாக செம்ம ஸ்மூத்தாக வந்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஹில் அசிஸ்ட்டு ஹில் டிசன்ட்லாம் கூட நல்லாவே சப்போர்ட் ஆகுது. நம்ம ஒரு ஸ்லோப்பில் ஏற்றுறப்ப கூட வித்தவுட் ஆக்சலரேஷனே நல்ல ஒரு ஸ்டீப்பான இடத்துல கூட அதுவாக அழகாக ஏறி வந்தது. நம்ம இப்போ நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டலில் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக ஒரு ஃப்ளோர் வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் போகுது வித் ஸ்டீப்பான ஒரு ஸ்லோப்பில். மிச்ச கார்லாம் ரொம்ப பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏத்துனாங்க. பட் நம்ம வண்டி அப்படி அசால்ட்டா மேல ஏறிச்சு. இல்ல நான் அது வந்து நான் ஆக்சுவலா ஆக்சலேஷனே கொடுக்கல. ஆக்சலேஷன் இல்லாம அதுவா வந்து நின்றுது ஈஸியா. அதனால ஸோ அதனால இன்ஜின் வைஸ் டாப் நாச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். NVH பத்தி நம்ம பேசும்போது இந்த ஆம்பியன்ஸோட இன்சுலேஷன் பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஹூட்ல இருந்து எந்த நாய்ஸும் வரல. ஆனா வின் நாய்ஸ் வந்து அபவ் 90 or 100ல ரொம்ப எவிடெண்ட்டாக வின் நாய்ஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த உஸ்ஸுங்கிற அந்த சவுண்டு வந்து நல்லாவே கேபின்குள்ளே வருது. இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டராக இதை இன்சுலேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். டயர் நாய்ஸ் இல்லை 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 ப்ரோ. நீங்கள் டயர் நாய்ஸ் இல்லை, சுத்தமாக இல்லை சுத்தமாக இல்லை. ஸோ எந்த விதத்துலையுமே அந்த டயர் நாய்ஸ் வந்து நமக்கு உள்ளே கேட்கல. அந்த டயரோட ப்ரொஃபைலே பார்த்தோன்னா 255 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செம்ம ஒய்டராக இருக்குது. பயங்கர பிளான்டடாக வந்து ரோடில் போகுது. ஓகே, ஒரு மெத்தையில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுலேயே நெகட்டிவும் இருக்குது. நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ பிரேக்கிங் ப்ரோ, நான் ஓட்டின வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் நோஸ் டேவ் ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், அது நோஸ் டேவ் பயங்கரமாக தெரியுது தான். அதுவும் ஃப்ரெண்டோட ரியர் சீட்டில் இருக்கிறப்போ எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு இடத்துலயே இப்போ பிரேக்கிங் பண்ணுறாங்கன்றது நமக்கு வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது. கரெக்ட். ஸோ சிட்டிக்குள்ளே இது ரொம்ப எவிடெண்ட்டாக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது.
நீங்கள் லைட்டாக பெடலில் கால் வச்சாவே வந்து அது ஒரு மாதிரியான நோஸ் டே வந்து ரொம்ப அதிகமாக நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. பட் ஹைவேல கூட அட்லீஸ்ட் ஓகே மேனேஜபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங் பார்த்தோம்னா சிட்டிக்குள்ளே செம்ம ஈஸியாக இருக்குது. அதாவது மேனேஜபிலிட்டிங்கிறது எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளால டர்ன் பண்ண முடியுது. இப்போ நீங்களும் சிட்டிக்குள்ளே ஓட்டுனீங்க ப்ரோ, அது என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். ஆமாம், சிட்டியில் ஓட்டுறப்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. அந்த ஒரு பெரிய கார் ஃபீல் வந்து அந்த லென்த்தை தவிர நம்ம டிரைவபிலிட்டியில் நமக்கு அந்த பெரிய காருன்ற ஃபீல் எங்கேயுமே இல்லை. ஆனால் லென்த்து பயங்கரமான லென்த்து, பார்க்கிங்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. கரெக்ட். இன்னும் ரொம்ப ஒய்டுனால அதுவும் நம்ம பாண்டிச்சேரியில் இருந்தப்போ அந்த நேரமான ஸ்ட்ரீட்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. கரெக்ட். ஏன்னா நாங்கள் பாண்டிச்சேரி பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப எல்லாமே நேரோ ஸ்ட்ரீட் தான். அதுக்குள்ளெல்லாம் போய் வரும்போது நாங்கள் திருப்புறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னொன்று அந்த சைடில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ப்ரொஜெக்டாக இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்குது. நமக்கு வந்து அதை போய் இடிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நமக்கு ஹூடு வரைக்கும் தெரியுது, ஆனால் ஹூடுக்கு முன்னாடி ஒரு 1.5 அடி வெளியில் நீட்டிட்டு இருக்கு. அந்த பம்பர், அது மாதிரி இந்த சைடு மிரர்ஸ் வந்து யாராவது நடந்து போனால் அவன் தலையை பின்னாடியே போய் தட்டுது. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டணும்னு சொல்லலாம். ஆமாம், ஏன்னா வண்டியே வந்து ரொம்ப ரக்கடாக இருக்கா, நம்ம யாரையாவது போய் இடிச்சு ரொம்ப சேதம் அதிகமாயிருமோங்கிற பயம் வந்து நமக்கு ஒரு மாதிரி லிட்ரலாக இருக்குது சிட்டிக்குள்ளே அப்படின்னு சொல்லலாம். ஹைவேல அல்டிமேட் அந்த ஃபீட்பேக் வந்து ஸ்டேரிங்கில் ஹைவேல கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது ஒரு நல்ல வெயிட் வந்து ஆட் ஆகுது. அதனால நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கட் பண்ணி ஓட்டலாம். பட் இந்த காரை கட் பண்ணுற அளவுக்கெல்லாம் இது அவ்வளோ சமத்து அப்படிலாம் சொல்ல முடியாது. டெஃபினட்டாக இது டால்பாய் தான், பாடி ஆன் லேடரில் இருக்குது. நீங்கள் தாரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் மோனோகாக்கை கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் இம்பேக்ட் வந்து இருக்கு இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு வந்திருந்தீங்க, அந்த பின்னாடி தூக்கி போடுற பிரச்சனை எப்படி இருக்கு? ஆமாம், அதாவது நல்ல ஒரு ஃப்ளாட்டான ரோட்டில் கூட ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சின்ன சின்ன கல் நம்ம அப்புறம் நம்மளோட அந்த ஹைவேஸ் வந்து ரோடு சென்டரில் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ரப்பர் அதில் ஏற்றினா கூட அப்படியே ஒரு குலுங்குது. அந்த ஒரு இந்த வைப்ரேஷன்றது அப்படியே ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குது? வண்டி ஒய்டராக இருக்கனால அப்படி இருக்கா, இல்லை அந்த சஸ்பென்ஷன் அப்படி இருக்கான்னு தெரில. எவ்வளோதான் ரோடு ஃப்ளாட்டாக இருந்தாலும் சின்ன ஒரு கல் கடந்தா கூட தெரியுது கல் ஏற்றிருக்காங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போது நமக்கு வந்து நமக்கு ஹைவேஸில் வந்து அந்த ஒயிட் லைன்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஸ்ட்ரிப்பு, அதில் போகிறது மெத்த மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தோன்னா அது பயங்கரமாக தூக்கி போடுது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அண்டுலேஷன் கூட உள்ளே ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அப்போது இது எங்கே இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் லாங் டிரைவ்லாம் ஒரு 500 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக டயர்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஃப்ரண்ட் சீட்டு ப்ரோ, டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? டிரைவர் சீட்டோட கம்ஃபர்ட்னு பார்க்குறப்போ மெயினாக வந்து இந்த தை கேப்பே இல்லை, அண்டர் தை சப்போர்ட்டே இல்லை. மேபி டிரைவிங் அப்போ நம்ம கொஞ்சம் மறந்து ஓட்டலாம். ஆனால் இந்த பேசஞ்சர் சீட்லாம் உட்காடுறப்போ நமக்கு வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. அது மாதிரி லெக்குமே நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலுமே எனக்கு வந்து அந்த டேஷ்போர்ட் பாக்ஸில் வந்து இடிக்குது. சடனாக பிரேக் அடிக்கிறப்போ போய் கால் அடிக்கிறப்போ கால் வலிக்குது. ஸோ சீட்டு நல்லா பின்னாடி நம்ம புஷ் பேக் பண்ணி போட்டு யாரும் இல்லைன்னா போட்டு உட்காந்தா மேபி கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அண்டர் தை சப்போர்ட்டுங்கிறது இல்லை. ஆக்சுவலாக பேக் சீட்லேயே நல்லா இருக்குது, ஆனால் ஃப்ரண்ட் சீட்டில் இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம வந்து யூசர் ரிவ்யூ கூட பண்ணியிருக்கிறோம். அவர் ரீசெண்டாக எனக்கு கால் பண்ணியிருந்தார். ஸோ அவர் சொன்ன விஷயமும் ஆகலாம். அவருக்கு என்னென்னா, இந்த வண்டியில் ஒரு 1/2 an hour ட்ரைவ் பண்ணாவே பேக் பெயின் வந்து ஹெவியாக வருது அவர் சொல்கிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த சீட்டிங்கோட கம்ஃபர்ட். இன்னும் கொஞ்சம் அண்டத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இன்ஃபேக்ட் அவர் வந்து அந்த சீட் அண்டத்தையை முன்னாடி இழுத்து தான் சீட் கவரே போட்டிருக்காரு. அப்படி இருந்துமே அவர் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. மகேந்திரா வந்து இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அப்படின்னா தான் நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே, ரைட். அப்போது இது வந்து ஒரு ஃபேமிலி காராக இதை நம்ம கன்சிடர் பண்ணலாமா? உங்களோட ஃபீலிங், அதாவது முன்னாடி வந்து தார் நிறைய பேருக்கு ட்ரீமாக இருக்கும். ஆனால் ஒரு ஃபேமிலி காராக இது எப்படி நான் வச்சுக்கிறது? ஏன்னா இங்கிரஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிலாம். ஆனால் இதில் கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்குது இங்கிரஸு. உங்களுக்கு வந்து 5 door இருக்கிறதுனால பின்னாடி ஈஸியாக உள்ளே வர முடியுது. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ஒரே கார், இந்த காராக நான் ஃபேமிலிக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஃபேமிலினா நம்ம ஒரு மிடில் ஏஜில் இருக்கோம், இல்லை நம்ம வந்து ஒரு 40+ 50+ இருக்கோம், நம்மளோட கிட்ஸ் ஒரு 20+ இருக்காங்க. அது மாதிரி நம்ம வீட்டில் வந்து அதாவது ஓல்டர் பீப்புளே இல்லை, அதாவது 60+ இல்லை அப்படின்னா இது ஒரு ஃபேமிலி காராக நம்ம அக்செப்ட் பண்ணலாம். உங்களுக்கு சின்ன குழந்தை ஒரு 10 years பிலோ குழந்தை இருக்குன்னாலும், இல்லை வந்து 6 year மேலே நமக்கு வீட்டில் எல்ட்ரஸ் இருக்காங்கன்னாலும் இது ஒரு ஃபேமிலி காராக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பிலோ 10 பின்னாடி சீட்டில் உட்கார வச்சு சீட் பெல்ட்டே போட்டாலும் ஆடிட்டே தான் வருது. பிரேக் அடிச்சிங்கன்னா முன்னாடி வருவாங்க. பாடி ரோலும் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய நீங்கள் ப்ராப்பரான ஐசோஃபிக்ஸை வச்சு ஒரு சீட்டை உட்கார போட்டு பெல்ட்டை போட்டு லாக் பண்ணாதான் சேஃபாக வருவாங்க. அதர்வைஸ் கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது. இன்னொன்று, கேபின்குள்ளே எங்கே போய் நீங்கள் முட்டுனாலும் சேதாரம் அதிகமாக இருக்குது. எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, அங்கங்கே இடிக்கிற மாதிரியான கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன்ஸும் இருக்குது வண்டியில். உங்கள் மொட்டி அதிகமாக இடி வாங்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் டிரைவர் சீட்லேயே நம்ம உட்காரும்போது அந்த டெட் பெடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நம்மளோட ஷூ வந்து ஃபுல்லாக பிளேஸ் ஆகலை. நம்மளோட கரெக்டாக மொட்டிக்கு மேலே ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது, அது போய் இடிக்குது. பின்னாடி ஏசியோட வெண்ட் பார்த்தோம்னா நீங்கள் மறந்து போய் அதை கவனிக்காம அப்படி கால் நகட்டிட்டீங்கன்னா அதுல அவ்வளோ ஹார்டா இருக்கு அந்த ஆம்ரெஸ்ட் வித் அந்த ஏசி வெண்ட் வர்ற இடம் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ இந்த சீட்டிங் பொசிஷன் அப்பார்ட் ஃப்ரம் இந்த அண்டத்தை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கு. அது போக இதில் உட்காந்து ஓட்டுறதுக்கு எர்கனாமிக்ஸ் வைஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்து நல்லா இருக்கு. நல்ல ஒரு டிஎல்ஓ இருக்கு. அந்த இந்த ஒயிட் தீம்னால அது இருக்கான்னு தெரில, பட் ஆனால் நல்ல ஒரு டிஎல்ஓ இருக்கு, நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கு. அதான் டிரைவராக ஓரளவு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஈவன் டிரைவர் பேசஞ்சர் சீட்டுக்கே, ஐ மீன் ஃப்ரண்ட்ல இருக்க பேசஞ்சர் சீட்டுக்கு அந்த கம்ஃபர்ட் இல்லை. இதை விட பின்னாடி இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப டிஃப்ரெண்டா மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ்ல ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, ரியர் இருக்காது. ஆனா இதுல ரியர் நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கு, ஆனா ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்து ஓட்டுறது கொஞ்சம் நல்லா ஒரு ஹைட்டா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அந்த ஒரு கெத்தான ஒரு சீட்டிங் பொசிஷன் இருக்கு. நம்ம ரோட்ல போய் இப்போ ஒரு சிக்னல்ல நின்னோம் அப்படின்னா பக்கத்துல ஒரு செடானோ இல்லை ஹேஷ்பேக்கோ இருந்தாங்கன்னா நம்ம அப்படி கீழே கொண்டு பார்க்குற லெவலில் ஹைட்ல உட்காந்துருக்குறோம். அது எல்லாமே ஓகே. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இந்த ஆம்ரெஸ்ட்டை கூட லென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்ஸு இருக்குது, பட் மேனேஜபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ப்ரோ சொன்ன மாதிரி இது வந்து ஒரே காராக நான் ஃபேமிலி காராக யூஸ் பண்ணலாமா, நான் அடிக்கடி லாங் ட்ரைவ்லாம் போவேன் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் யோசித்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களோட ஃபேமிலியோட கன்சர்ன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் டிசிஷன் எடுங்க. உங்களுக்கு ட்ரீம் காராக இருக்கலாம். ஸோ ட்ரீம் காரன் பிளைண்டாக வாங்குறதுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை, வாங்கிக்கலாம் ட்ரீம் காராக இருந்தான்னு. பட் இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியோட ஃபீட்பேக்கை வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். வாங்கினதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த காரில் அந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவ்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஓவரால் டிரைவபிலிட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு மேனேஜபிளாக ஒரு பவர்ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரீச் ஆயாச்சு, இங்கே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நான் ஓட்டின மொத்த கிலோமீட்டர் வந்து 10,400 வந்து நம்ம பெட்ரோல் வந்து நம்ம ஃபில் பண்ணோம். இப்போ ஓடி இருக்கிறது 10,653. அப்போது 253 கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்டியிருக்கிறோம். நமக்கு வந்து இங்கே டேங்க்கில் இருக்கிற இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு 30% இருக்குது. இதோட டோட்டல் கெப்பாசிட்டி 57 லிட்டர்ஸ். ஒரு 40 லிட்டர்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கிறோம். 253 கிலோமீட்டருக்கு நம்ம யூஸ் பண்ண பெட்ரோல் வந்து 40 லிட்டர். ஓகே, இங்கே காமிக்கிறது 6.325. இதுதான் வந்து இதோட மைலேஜ். பட் நடுவில் ஷூட் பண்ணும்போது வெயில் தாங்க முடியாமல் ஏசியை போட்டு உள்ளேயே உட்காந்து கொஞ்சம் வெளியே போய் இப்படிலாம் பண்ணோம். அப்படி கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர் வந்து நமக்கு மைலேஜ் கிடச்சிருக்கு. இங்கே கிளஸ்டரில் காமிக்கிறது 7.7 அப்படின்னு காமிக்குது. ஸோ கிட்டத்தட்ட மோரலஸ் ஈக்குவல். அப்போது பெட்ரோல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா சிட்டி கம் ஹைவே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஓட்டினது தான் ஒரு 7.5 தான் மைலேஜ். நீங்கள் முழுக்க ஹைவே ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு 9லேருந்து 10 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இன்கேஸ் இந்த தார் ராக்ஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டீசல் தான் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்.
பெட்ரோலோட மைலேஜ் இவ்வளோ தான். அப்படியே டீசலாக இருந்தால் இன்னும் ரொம்ப அதிகமாக கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. அவங்க கோட் பண்ணுறதே ஒரு 13, 14, அப்போ ஒரு 12 கிடைக்கும். மிக்ஸ்ட் ஆஃப் சிட்டி அண்ட் ஹைவேன்னு வச்சோம் அப்படின்னா ஒரு 9 கிடைக்கும். இதை விட ஒரு 2 கிலோமீட்டர் வந்து அதிகம் தான். அப்போ இந்த தார் ராக்ஸே பேசிக்காக ஃபியூவல் அதிகமாக குடிக்குது. அதுக்கு தயாராக இருந்தால் மட்டுமே தான் இந்த காரை பற்றி நீங்கள் யோசிக்கணும். மிச்சபடி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஹானஸ்ட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த கிளஸ்டரை கூட நான் ஒரு ஃபோட்டோவை எடுத்து அட்டாச் பண்ணி விட்றேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஹோப் இந்த வீடியோ இந்த தார் ராக்ஸோட ரியாலிட்டி உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.